இன்றைக்கி வந்து தரமா மலாக்காடு விழுத்தவங்கள 3 பேரை போட்டாங்க. அரசாங்கம் வந்து 3 பேரை வந்து வேட்டை கிளப்பி விட்டுருச்சு சொல்லிட்டு தரமா நம்ம வந்து பொங்குறோம் சொல்லிட்டு அது வந்து ஒரு எண்ணெய் வெறியாக பார்க்குறோம். இது பார்க்குறோம். அந்த 3 பேர் அப்பாவியில் அதில் வந்து உண்மையாக ஒரு பையன் அப்பாவி, ஓகேவா? அதில் வந்து ஒரு பையன் உண்மையாகவே பூத்தா. அது வந்து இங்கே அரசாங்கத்துக்கு வந்து தெரியாது, ஓகேவா? அதில் வந்து எவன் நல்லவன் எவன் கெட்டவனு ஒன்றும் 2 பேர் அதில் வந்து வீடு புந்துட்டு நான் மட்டும் பரவாயில்ல, சரியா? பல நாத்த வேலைகளும் பண்ணியிருக்காங்க. அவங்க சாவ வேண்டியவங்க தான், சரியா? இந்த மாதிரி தான் நம்ம பசங்க கத்துறதா? ஓவர் ஆடக்கூடாது, நம்ம வந்து ஓவர் ஆடக்கூடாது, தெரியுதா? நாங்கள் ஆடினா காட்டலாம் தரமா மீடியா சோஷியல் இல்லை, சரியா? நான் பண்ணாமல் மீடியா சோஷியல் இல்லை. எங்கள் பாஸுங்க இருந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் காண அடிச்சிட்டானுங்க. முடிஞ்சிருச்சு எங்கள் சாப்டரு. எனக்கும் போன மாதம் ஒரு பிரச்சனை வந்துச்சு தான், சரியா? ஊரா மட்டும் பொண்டாட்டி கட்சியில் பண்ணுறவன் அவன் கூப்பிட்டான். அதனால் ஒரு 10 பேர் வந்தானுங்க. அந்த 10 பேர் என்ன சொல்றதுன்னு தெரில. ஆனால் நம்ம பிரச்சனை வேணா நினைக்கிறதுக்குன்னா அங்கே பிரச்சனை இருக்காது. அவங்க வீட்டில் சோறு சாப்பிட முடியும். பிரச்சனை வேணும்னு நினச்சோமா நன்னதமாக வச்சு அப்போ கூட வேணாம். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அர்த்தம்லாம் போயிடும், தெரியுதா? அதுவும் ஊரா மாட்டாட்டி பொண்டாட்டியை கையை வைக்கிறவனுங்களாம் வந்து எச்ச, சரியா? நம்ம கையை வந்து நம்ம அழுக்காக்கி கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், சரியா? ஆனால் இதனால சொல்கிறேன், திருந்துங்க, சரிதா? நான் பிடிஆர்எம் சொல்லுவா, D9 வந்து சும்மா வந்து ஒருத்தனை செய்ய மாட்டான், சரியா? இந்த பல மண்டைங்க கொண்டைங்க இந்த பாலையை கவுந்திங் பண்ணி வச்சுருக்கீங்க, பொருள் ஓட்டலாம் அதெல்லாம் நினைக்கிறவங்களும் சொல்கிறேன். உங்களோட பெரிய அப்பனையை பார்த்தாச்சு, தெரியுதா? பெரிய பெரிய போஸுங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எல்லாத்துக்கும் முடியும் எங்கே? நல்லா வாழ முடியாது, தெரியுதா? அப்பாவி பையன்லாம் வீணாக்காதீங்க. எப்பட்றா சோறு சாப்பிட்றீங்க வீட்டில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா. முட்டா கூங்களா டீமை வச்சு ஓட்டுறானுங்களா டீமு.